எக்ஸலண்ட். நீ இப்பவும் முன்ன மாதிரியே அழகா பாடுற. பழைய காலேஜ் கேம்பஸ் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. கெட் அவுட். சொன்னது கேக்கலையா? செலின், மார்டின் இல்லாதப்ப என்னோட பெட்ரூம் குள்ள வரதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? செலின், என்னது இது? நான் சும்மா. நான் எதுவும் கேட்க விரும்பல. ஐயோ, நான் வேணும்னே வரல. நான் இந்த பக்கம் வந்தேன். நீ பாடினதை கேட்ட உடனே அதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? You get the hell out of here. செலின், நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் Anto, don't be mad. Po, just go. நீ எதுக்கு நீ அடிச்ச? எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன். Bye bye. Bye. Okay, tomorrow. Okay. அங்கிள் நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். உங்க பையன் பண்ற டார்ச்சர் தாங்கவே முடியல. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான், பட் ஐ டோன்ட் லைக் ஹிம். அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அம்மா, முதல்ல நான் மேனேஜர் ஆகிறேன், அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட. எஸ்டேட்ல மேனேஜர் குவார்டர்ஸ்ல. நீங்க சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. பேசி முடிச்சிட்டியாடா? என்ன மிரட்டுற மாதிரி கேக்குறான்? சும்மா விழுந்துடா. ஏய், என் பொண்டாட்டி எங்கடா கூட்டிட்டு போறேன்னு சொன்ன என்கிட்ட? நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இவ்வளவு எதுக்கு நான் கூட்டிட்டு என்ன போறேன்? மீறி அவளை தொடரா பாப்போம். என்னங்க போங்க, உள்ள போங்க. உள்ள போ, உள்ள போ. அவர் குடிச்சிட்டா இப்படித்தான் பண்ணுவாரு. என்னுடைய பேர் ஆண்டனி. கார்ல கொஞ்சம் பாருங்க யார் வந்திருக்கான்னு. ஐயோ, இது நம்ம மார்டின் சார் தானே? கொஞ்ச நாளாவே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னை வந்து பார்க்கணும், பார்க்க நீ அழகா இருப்ப, இன்னைக்கு உன்னை பார்க்கணும். சார் சார், என்ன சார்? யார் இது? மேல கேட்காத கேடு. ஆண்டனி, இங்கெல்லாம் வர வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கோவப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலையே. விருப்பம் வேண்டாம், நம்ம திரும்ப போயிடலாம். கொஞ்சம் குடிச்சிருக்கிறாரு, நான் நாளைக்கு கூப்பிட்டு வரேன். ஏய், நீ வண்டி எடு, முதல்ல என் வீட்டுல கொண்டு விடு. டார்லிங், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்ல. மார்டின் இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. மிஸ்ஸஸ் மார்டினுக்கு கால் பண்ணலாம். புருஷன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தா எந்த பொண்டாட்டி தான் மன்னிப்பா? வேண்டாம். வேணும், வேண்டாம், எனக்கு வேணும். டேய், இன்னும் நீ எங்க போறது? கிளம்புடா இங்க இருந்து. இதோ இப்ப கிளம்பிட்டேன். போ. நீங்க உள்ள போயிட்டானா? போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். Huh?
செலின், மார்ட்டின், என்ன இதெல்லாம்? நேற்று ஆண்டனியும் நானும் ரொம்ப குடிச்சிட்டோம். அவன் இங்கே கொஞ்ச நாள் தானே இருப்பான். ரொம்ப தலைவலிக்குது. ஒரே ஒரு குரோசின் கூட. ரோஸ், நான் அதை ஒண்ணு கேட்கல. நேத்து ராத்திரி எங்க போனீங்க? எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க? எந்த வீடு? சொல்லுங்க, எனக்கு அது தெரியணும். அவன் பையன் இல்லாதனால ஆண்டனி கட்டாயப்படுத்தினான். தெரியாம தப்பு நடந்துருச்சு. ஆனா நான் எதுவும் வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என்னால இதை நம்பவே முடியல. மெதுவா பேசி பொண்ணு காதுல விழுந்துற போகுது. வேண்டாம். ஏய், நான் எந்த தப்பும் பண்ணல. நீ ஏதாச்சும் பேசுடி. அவன் முன்னாடி என்ன பண்ண போற? இவளை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா இவளுக்கும் காதல் ஜுரம் வந்துருச்சுன்னு. என்னடி உடம்பு சூடா இருக்கா? ஏய், அங்க பாரு. டெல் மீ யுவர் டிசிஷன். சொல்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படி சொல்லு. பெரிய ரோமியோ ஜூலியட் காதல் கதை பேச போறாங்க. நாங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறோம். வாடி. இததான் டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. காதல் கண்ணீர். நீ அழுகிறத பார்க்க நான் இங்க வரல. என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இல்ல சச்சின், என் இதயத்துக்குள்ள ஒரு உண்மையை மூடி வச்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்த என்னால முடியல. அதனாலதான். What are you trying to say? யார்கிட்டயும் சொல்லாத. இந்த உலகத்துல எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டரையும் தவிர வேற யாருக்கும் இந்த உண்மை தெரியாது. அடிக்கடி எனக்கு தலைவலி வரும். ஒரு தடவை நான் ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். டீச்சர்ஸ் தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் அந்த ரகசியத்தை என்கிட்ட மட்டும் சொன்னாரு. எனக்கு மர்மமான ஒரு நோய் இருக்கான். நோ, நான் நம்ப மாட்டேன். நம்பிதான் ஆகணும். எப்ப வேணும்னாலும் சாகலான்னு தெரிஞ்சனா எப்படி உன்னை காதலிக்க முடியும்? அதனாலதான். இல்ல, உன்னை என்னால பிரிய முடியாது. அச்சச்சோ, மௌன ராகம் பார்ட் 2 ஆரம்பிச்சிருச்சுடி. நீ வேற ஒரு பொண்ணை பாத்துக்கோ. எந்த நிமிஷம் வேணாலும் நான் இந்த உலகத்தை விட்டு போகலாம். என்னை மறந்துரு. என்னோட கடைசி ஆசையா நான் சொல்றத கேளு. உயிரோட இருக்க நாட்கள் மட்டும் எனக்கு போதும். அது வரைக்கும் நீ என்ன லவ் பண்ணு. ஒன்னு நீ தெரிஞ்சுக்க. நீ விட்டு போற அந்த நிமிஷம் நான் உன் கூட இருப்பேன். நம்ம மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்க காதலை யாராலையும் பிரிச்சிட முடியாது. விஷயம் நம்ம நினைச்சதை விட பெருசா போய்கிட்டு இருக்குடி. சச்சின், அவங்க சந்தேகப்படுவாங்க. இது வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் என்னென்ன நடக்குமோ? என்னாச்சுடி? புரியுது புரியுது. அவன் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி நிக்கிறியா? அப்பா இஸ் கமிங். சச்சின், 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 யூ ஆர் கிரேட் பா. நீங்க தான் என் கடவுள். ஷெலின், வேண்டாம். நான் சொல்றது முதல்ல கேளு. மன்னிப்பு கேட்கவோ கெஞ்சவோ நான் ஒன்னும் வரல. நான் எதுவும் கேட்க விரும்பல. கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். தெரிஞ்சே நான் ஒன்னும் உன்கிட்ட எந்த தப்பும் பண்ணல. ஒரு வாட்டி தெரியாம உன்னை காதலிச்சிட்டேன். அது ஒரு தப்பா இருந்துச்சுன்னா அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனா நம்மளை பத்தி தெரியாம மனசு ஒத்து போன நம்ம பிள்ளைங்க உன் பிடிவாதத்தினால பிரிச்சிடலாம்னு நினைக்காத. எனக்கு எந்த பிடிவாதமும் இல்ல. இருக்கு.
இதுக்கு முன்னாடி நான் உன்னை இழந்திருக்கேன். அன்னைக்கு உன்னை தவிர நான் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னைக்கு உன்னுடைய பிடிவாதத்தினால என் வாழ்க்கையை நான் இழக்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னுடைய சச்சின் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஹாய். எனக்கு தெரியும் அவனை பிடிக்கலன்னு நீ சும்மா தான் சொல்ற. என் முன்னாடி நாடகம் ஆடுற. நீ என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல, உன் விருப்பத்துக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். அப்ப வரட்டும், நான் சொல்றேன், எனக்கு சம்மதம். நாட்டி கேர்ள், யூ நாட்டி 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 கேர்ள். அம்மா சம்மதிச்சிட்டாங்க. நீ இப்போ நான் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பல்ல? நல்ல அனுபவி. என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. குறைங்க. என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு தெரியும் என்ன காரணம்னு. சச்சின் ரோஸோட கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்காததுனால தானே? அதனால தானே உங்க குணமே ரொம்ப மாறி போச்சு. ஏய், அது உன்னோட கற்பனையா இருக்கலாம். இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஏதாவது செஞ்சிருக்கனா? உங்களை மாதிரியே நானும் யோசிக்கணும். நம்மளோட பொண்ண சச்சினுக்கு கொடுக்க எனக்கு சம்மதம். இட்ஸ் ட்ரூ. நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். தேவையில்லாம காதல நான் ஏன் எதிர்க்கணும்? அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் அதுக்கு ஒத்துக்கல? ஏய், என்னன்னு சொல்லு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்க. பதில் கிடைக்காத கேள்விதான் இந்த பிரச்சனை. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லல. இப்ப சொல்றேன். மார்ட்டின், ப்ளீஸ் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். அட, என்னடா வழக்கத்திலே இல்லாத மார்னிங் விசிட்டு? முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு ஏதோ நடந்திருக்கு. வா உட்கார். ஆ, நீ எப்போ ஊருக்கு கிளம்ப போற? நீயும் உன் பையனும் இன்னைக்கு இங்கிருந்து கிளம்புங்க. மார்ட்டின், உனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? உனக்கு எதுவும் தெரியாதா? நட்புன்னா உனக்கெல்லாம் என்னன்னு தெரியுமாடா? நீ எல்லாம் மனுஷன் தானடா? நான் இல்லாத நேரத்துல என் பெட்ரூமுக்கு வந்து என் பொண்டாட்டி கைய பிடிச்சிருக்க. உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? மார்ட்டின், நீ நினைக்கிற மாதிரி. வாயமுடுறா. நீயா இருக்கிறதுனால விட்டேன், இல்லைன்னா கொலை பண்ணிருப்பேன். இதுக்காக தான் என்ன அதிகமா குடிக்க வச்சு தேவையில்லாம ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போன. டேய், இனி நான் உன்னை இங்க பார்க்க கூடாது. அப்படியே எந்த நிமிஷம் வேணாலும் நான் சாகலான்னு நினைச்சுதான் அவன் இப்படி ஊருகி ஊருகி நடந்துட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடி. நீ பண்றது ரொம்ப தப்பு. திஸ் இஸ் டூ மச். ஏய் முட்டாள், நானும் அவனை காதலிக்கிறேன். உண்மையாவா? ம். இது அவன் கிட்ட சொல்ற விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. அவன் கோவப்படுவானா? சொல்ல முடியாது. கோவம் வந்தா எதையுமே பார்க்க மாட்டான். இன்னைக்கு அவன் உன்னை என்ன பண்ண போறானோ? இந்த நல்ல விஷயத்தை எங்க ஆளுங்க கிட்ட சொல்லி அவன் கிட்ட சொல்ல வைக்கிறோம். வாங்கடி. ஏய் கொஞ்சம் நில்லுங்கடா. ஏய் டேய், நம்மள உயிரோட புதைக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்திருக்காளுங்கடா. வாங்கடா. நாங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்றத கேளுங்க ப்ளீஸ். எங்களால கேட்க முடியாது. We love you. Really we love you.
சச்சினை லவ் பண்றா. அவளுக்கு நோய் இருக்குன்னு சொல்லி சும்மா தான் ஏமாத்தினா. உண்மையாவா? ஆ